Hi guys, good evening to all. இன்னைக்கு நம்ம பைபேக், நம்பர் ஆஃப் ஈக்விட்டி டைலூட், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகே, தென் ஒரு கம்பெனி பைபேக் அனௌன்ஸ் பண்ணதுன்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்குது. பைபேக் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்னாச்சு? ஸோ நம்ம இப்போ பார்க்குறோம். ரீசெண்டாக உங்களுக்கு டிசிஎஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க லாஸ்ட்டு 6 மந்த்துக்குள்ளே. இன்ஃபோசிஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது மாதிரி பெரிய பெரிய ப்ளூ சிப்ஸ் கம்பெனிஸ் ஏன் பைபேக் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைபேக் பண்ணால் என்ன நடக்கும்னு தெரியுங்க. பைபேக் பண்ணால் கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் குறையும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அவங்க ஸ்டாக் ஹோல்டர்கிட்ட இருந்து இஷ்யூ பண்ண ஷேரை கொஞ்சம் ஷேரை அவங்க ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ரிட்டர்ன் எடுத்து அந்த ஷேரை டைல்யூட் பண்ணுவாங்க. ஏன் டைல்யூட் பண்ணுறாங்கன்னா நம்ம இப்போ கிளியராக பார்க்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை அவங்க ரிட்டர்ன் எடுக்கிறாங்கன்னா ஒரு கம்பெனியில் 29.4 crores நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. அதில் இவங்க டிசைட் பண்ணுறாங்க 4.4 ஈக்விட்டி ஷேர்ஸை இவங்க ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. இவங்க ரிட்டர்ன் எடுத்தால் இங்கே ஷேரோட நம்பர் ஆஃப் ஈக்விட்டி வேல்யூ 25 மாறிடும். ஸோ அந்த கம்பெனியில் 136 crores அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க, நெட் ப்ராஃபிட். அப்படி பண்ணும்போது இவங்களோட நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் குறைஞ்சிச்சின்னா கம்பெனியோட இபிஎஸ் ஏறும். இங்கே பாருங்கள், 136/25 ஆகும்போது 5.4 ஆகிடும். பட் நேரத்தில் இருந்த நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை நீங்கள் 29.4ஓட 136 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் இபிஎஸ் 4.45. இவங்க ஈக்விட்டி டைல்யூட் பண்ணதால 4.4 ஈக்விட்டி டைல்யூட் பண்ணதால இவங்களோட இபிஎஸ் வேல்யூ 5.4. அப்படி இவங்களுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? ஈக்விட்டியை டைல்யூட் பண்ணி இவங்களோட இபிஎஸ் ஏற்ற வேண்டிய அவசியம் என்ன? ஸோ கம்பெனியில் ஆக்சுவலாக பெரிய பெரிய கம்பெனிலாம் உங்களுக்கு 15 above 20 above ஆவரேஜாக க்ரோத் இருக்குங்க. ஸோ கம்பெனி சில நேரத்தில் என்ன ஆகும்னா அவங்களோட இன்டர்நேஷ்னல் டீல்ஸ் சரியா இல்லை, க்ரோத் சுத்தமாக டவுன் ஆயிடுச்சு. அதுமாரி நேரத்தில் இவங்களை கம்பெனியோட ஷேர் ஹோல்டரை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று அவங்க ஈக்விட்டி டைல்யூட் பண்ணி இபிஎஸ்ஐ ஏற்றி, இபிஎஸ் ஏற்றினா அவங்க பாருங்கள், ஆக்சுவல் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டிவைட் பை இபிஎஸ். அப்போது இபிஎஸ் எந்த அளவுக்கு ஏறுதோ உங்களுக்கு பிஇயோட வேல்யூ குறையும். பிஇ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பை இபிஎஸ். இபிஎஸ் ஏறும்போது உங்களோட பிஇ குறையும். பிஇ குறைய என்ன ஆகும்னா இன்வெஸ்டருக்கு ஒரு வேல்யூவேஷன் அட்ராக்ஷன் வரும். வேல்யூவேஷன் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அந்த அளவுக்கு இன்வெஸ்டர் என்ன நினைப்பாங்க, பெரிய கம்பெனி, ஒரு ப்ளூ சிப் கம்பெனி, இந்த கம்பெனியில் இவங்க யூபிஎஸ் அதிகமாக இருக்குது, யூபிஎஸ் அதிகமானதால பிஇ குறைஞ்சிருக்கு அப்படின்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவல் பிஇ என்னன்னா நம்ம பார்க்குற மாதிரி மைனூட்டாக யாரும் இபிஎஸ், பிஇ, வேல்யூவேஷன் எப்படி, நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் ஒரு நார்மல் இன்வெஸ்டர்னா ஆக்சுவலாக அந்த கம்பெனியோட பேர், அதோட செக்டார், தென் அதோட பிஇ, அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த அளவுக்கு தான் தெரியும். ஸோ இவங்களோட வேல்யூவேஷன் அட்ராக்ஷனுக்காக இவங்க பைபேக் பண்ணி க்ரோத் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் இபிஎஸோட வேல்யூ ஏற்றி உங்களோட பிஇயை லெவலுக்கு கொண்டு இவங்களோட பிஸ்னஸ், இவங்களோட ஸ்டாக் ஹோல்டர்ஸை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று இப்படி நிறைய விஷயம் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் பத்திரமா இருந்துக்கணும். நிறைய யூடியூப் சேனலில் நம்ம பார்த்துருக்கோம், பைபேக்ஸ் பற்றி நிறைய நியூஸ் சொல்லுவாங்க. பட் நிஜமாகவே பைபேக் பண்ணால் ஒரு கம்பெனி அது நல்லா க்ரோத் வருமா, பைபேக் பண்ணுற கம்பெனிக்கு க்ரோத் இருக்கா, தென் ஃபியூச்சர் இருக்கா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா நோன்னு தான் சொல்லுவேன். கம்பெனியில் க்ரோத் இல்லாதால தான் பைபேக்கே வருது. இந்த பைபேக் வந்ததால தான் இவங்க பைபேக் பண்ணி தான் இவங்களோட கம்பெனியோட க்ரோத்தை காமிக்கணும், தென் வேல்யூவேஷனை ஒரு அட்ராக்ஷன் ஆக்கணும்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறாங்க. தென் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி இஷ்யூ. ஒரு கம்பெனி நம்பர் ஆஃப் ஈக்விட்டி டைல்யூட் பண்ணால் இபிஎஸ் க்ரோத் ஆகும். ஓகே, நம்பர் ஆஃப் ஈக்விட்டி இஷ்யூ பண்ணால் சேம் நம்ம என்ன சொன்னோம், இங்கே நம்பர் ஆஃப் ஈக்விட்டி குறைச்சி டைல்யூட் பண்ணி இபிஎஸ் ஏற்றணும். சேம் இங்கே நம்பர் ஆஃப் ஈக்விட்டி அதிகரிச்சா இபிஎஸ் குறையும். இபிஎஸ் குறைஞ்சா பிஇயோட வேல்யூ அதிகமாகும்.
பட் இந்த ரிஸ்க்கை வந்து கம்பெனி ஏன் எடுக்கிறாங்கன்னா கம்பெனிக்கு ரன் பண்ண காசு இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து நிறைய ஷேரை இஷ்யூ பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து வர காசை வச்சு இவங்க கம்பெனியை ரன் பண்ணணும் இல்லை க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுமாரி ஷேர்ஸில் நீங்கள் போனோம்னா உங்களுக்கு கம்பெனியோட க்ரோத்து கிளியராக இருக்கணும். ஃபியூச்சர் க்ரோத் கிளியராக இருந்துச்சுன்னா தாராளமாக நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பண்ணுற கம்பெனியில் அடிக்கடிக்கு ஃப்ரீக்வெண்ட்லி பண்ணுற கம்பெனியில் நான் சொல்ல வரல. பட் சிலப்போ ஒரு கம்பெனி ஈக்விட்டி இஷ்யூ பண்ணுதுன்னா அந்த கம்பெனியில் க்ரோத் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துங்க. அந்த கம்பெனியில் க்ரோத் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து அந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பைபேக், நம்பர் ஆஃப் ஈக்விட்டி டைலூட், நம்பர் ஆஃப் ஈக்விட்டி இஷ்யூ பற்றி நம்ம கிளியராக பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். சேனலை நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். கமெண்டில் உங்களோட கொஷின்ஸை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.